ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறி ஆயிடுச்சு நட்டு ஷிப்டில் எபிசோட் 73 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நல்லது, வேலையை முடிச்சிட்டீங்களா? ஒரு வழியா உன்னோட பெரிய சடங்கும் முடிவுக்கு வந்துருச்சா? என் சடங்க பத்தி குறை சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்தியா? அறிவில்லாத முட்டா பசங்களோட இருந்தா இதுதான் பிரச்சனையே. மூட நம்பிக்கை தான் ஒருத்தனை முட்டாளாக்கும். நம்பிக்கை உன் மேல இருந்தா மட்டும் போதும். தப்பா சொல்ற. நம்பிக்கை ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கணும். அதான் வாய்ஸும் பாரு. ஆரம்பிச்சிட்டியா? பணம் பணம்னு சொல்லி தொல்லை பண்றதுனால மட்டும்தான் ஜின்சுரிக்கை பிடிக்கிறதுக்கு நேரமாச்சு. அது மட்டும் இல்ல, இங்க பாரு, பணம் கிடைக்குன்னு சொன்னதுனால மட்டும்தான் நீ பண்ற எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு போறேன். எது நடந்தாலும் அக்காட்ஸ்கி என்னதான் கேள்வி கேட்பாங்க. அதனால நான் சொல்றதை மட்டும் கேளு. ஒருத்தனுக்கு பணமும் முக்கியம்தான். அதை விட முக்கியமான விஷயம் ரெண்டு பேரும் சண்டை போடுறதை விட்டுட்டு போய் உங்க வேலைய பாக்குறது. இந்த 2 டெய்ல்ஸ் நான் பாத்துக்கிறேன். இல்ல உறிஞ்சி எடுக்கிற வேலையா? நீ இதுக்கு தயாரா இருக்கியா? மிஞ்சி இருக்கும் போது நரோட்டோ மட்டும் தான் போல எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்க. தேவையில்லாம இத்தனை நாள் நான் ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சுட்டாங்க. அப்படின்னா நீ எதையுமே சமாளிக்க தயாரா இருக்கல. அட்லீஸ்ட் அப்படி நீ நம்புற வரைக்கும் சந்தோஷம். ஆனா முதல்ல நீ பேசிக்ஸ நல்லா கத்துக்கணும். அட திரும்பவும் பேசிக்ஸ்ல இருந்தா நேரா என்னுடைய புது ஜூட்ஸுவை எப்படி நீ பயன்படுத்தணும் இலைய கட் பண்ண தம்பி. அதுதான் என்னுடைய சூப்பர் சீக்ரெட் டீலக்ஸ் ஸ்பெஷல் நருட்டோ உசுமாகே ரசிங்தான். இல்ல வேற ஏதாவது நல்ல பேர் இல்ல கட் பண்ணலாம். இவனை என்ன பண்றது? அதுக்கு முன்னாடி சக்ரா நேச்சர்ல இருக்கிற வித்தியாசங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபயர், வாட்டர், விண்ட், லைட்னிங், அப்புறம் எர்த். இதுதான் 5 சக்ரா நேச்சர். இதுல ஒன்னோடது தெரியும். அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. சக்ரா நேச்சர் தானே. சரி, இது வரைக்கும் நீ கத்துக்கிட்ட விஷயங்களை எங்களுக்கு காமி பார்க்கலாம். ஓகே, மல்டி ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு. ஓகே, எல்லாம் நல்ல கூர்மையாக இருக்கணும். அதான் முக்கியம். எமோட்டோ ரெடி ஆயிட்டாரா? அது டக்குன்னு பண்ணணும்ல, கொஞ்சம் அந்த அளவுக்கு வரணும். நாம சாதிச்சிட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சு. என்ன ககாஷி சென்சே, இப்ப என்ன சொல்றீங்க? கலக்கிட்டேன்ல. தலை சுத்துது. அவ்வளவுதான், போய் பிடிக்க வேண்டியது. இவன் மாறவே மாட்டேங்கிறான். முழுமையா குணமடையலைன்னா கூட இருக்கிற மொத்த பலத்தையும் பயன்படுத்துறான். போன தடவை ட்ரைனிங் டைமை கம்மி பண்றதுக்கு ஷேடோ க்ளோன் ஜூட்ஸுவை பயன்படுத்தினது உதவியா இருந்தது. ஆனா இப்ப அதை பயன்படுத்தி இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நருட்டோக்கு எப்பவுமே எல்லாத்தையுமே பயங்கரமா பண்றதுக்கு தான் பிடிச்சிருக்கு. அந்த இடத்தை அடையறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? நாம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். நம்ப முடியல. ரொம்ப நேரமா இதே தான் சொல்றேன். என்ன விளையாடுறியா? இவ்ளோ படி ஏறணுமா? இவ்ளோ கஷ்டப்பட்டு போய் அந்த இடத்துல ஜின்சுரிக்கு மட்டும் இல்ல, என் கண்ணுல படுறவன் எவனுமே இருக்க மாட்டான். அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. இப்படி சின்ன பையன் மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தன்னா உன் கதைய முடிச்சிருவேன். இப்ப ஏன் இப்படி பேசுற? இப்படி எல்லாம் நீ சொன்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா? என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துட்டு படி எடுத்து கூட கஷ்டப்படும். சேர்ந்து வேலை செய்யறதுக்கு தனியா செஞ்சுட்டு போயிடலாம். என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கவனமா ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் நிலைமையை சமாளிக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் ஐடியான்னு தோணுதா? ஆமா, 2 இல்ல 3 நாளுக்குள்ள இதெல்லாம் தயாராக்கி தகவலை தெரிவிங்க. இதெல்லாம் நீ பாத்துக்கோ. புரிஞ்சது மை லேடி. இவ்ளோ வேலையை கொடுக்கறதுக்கு மன்னிச்சிடுச்சு சோனே. ஆனா எதுவும் செய்யாம நம்மளால இங்க இருக்க முடியாது. தம்பி கண் முழிச்சிட்டியா? என்னாச்சு? நான் திரும்பவும் அப்படியே தூங்கிட்டேனா? உனக்கு இன்னும் ஓய்வு தேவை. நீ பயன்படுத்துற மல்டி ஷேடோ க்ளோன் டெக்னிக் உன்னோட சக்தியை இன்னும் அதிகமா பயன்படுத்துதுல. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். கேட்க மாட்டான். நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப்பா? அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அந்த நீர்வீழ்ச்சியை நீ கட் பண்ணணும். என்ன? தண்ணி மேல கை வச்சு விண்ட் சக்ரா ஐயா, இடையில இருந்து ஒரேடியா நீரா? கட் பண்ணணும். தண்ணி ஃப்ளோவை கட் பண்ணணுமா? அது ஒரு நீர்வீழ்ச்சியாச்சே. சரியா சொன்ன. அந்த நீர்வீழ்ச்சியை நீ கட் பண்ணணும்னா
நீ ஏகப்பட்ட சக்ரா நேச்சரை மாத்த வேண்டியது ஆமா இதை மட்டும் நீ சரியா செஞ்சுட்டனா இதை பேட்டில் அப்ப கூட நீ ஈஸியா பயன்படுத்தலாம். ககாஷி சென்சை, நீங்க சொல்றத பார்த்தா நான் இத மட்டும் செஞ்சுட்டேன்னா என்னுடைய சக்ரா நேச்சர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ம்ஹும். அப்படி போடுங்க. அப்ப முன்ன விட நான் ஒரு நரி கண்டிப்பா இல்லாம better அப்படி ஆயிடுவேன். பண்றதுக்கா? விளையாட்டுத்தனமா இருந்த நருட்டோ சக்ராவை மாத்திர டெக்னிக்கை இவ்வளவு ஈஸியா கத்துப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சக்கரா இல்லாம ஓனா ஒண்ணு அவனுக்கு கச்சிதமா வேலை செஞ்சிருக்க. இப்பவும் இது வேலை செய்யும். ஓகே, என்னுடைய பிரேக் டைம் முடிஞ்சது. இப்போ ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா? எமுட்டோ ஒரு ஸ்டைல் ஜூட்ஸு. ஓ அங்க நின்னு கட் பண்ணணும். அங்க நின்னுதான் நீ ட்ரெயின் பண்ண போற. புரிஞ்சது. டேய் டன் கணக்கிலான தண்ணிடா அது கட் ஏய், பண்ணிக்கணும். என்ன ஆச்சு? நீ பயிற்சி பண்ற எல்லா நேரத்திலையும் யாமட்டோவோட சக்ரா பவர் கண்ட்ரோல் தேவைப்படும். இதுக்கு மேல நீ பாத்துக்கோ யாமட்டோ. அழகா போயிடுவீங்களே. அது செஞ்சுட்டு இருக்க வரைக்கும் ஒரு பிடிச்சிட்டே இருக்கணும். இது கண்டிப்பா கஷ்டம் தான். இலைக்கே அவ்வளோ கஷ்டம். இது தண்ணி நான் தயாரா இருக்கேன் நருட்டோ. மல்டி ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு. வின் சக்ரா எப்படி இருக்குங்கிறத நான் இப்ப கற்பனை பண்ணி பார்க்கணும். சொல்றத கவனமா கேளு. இதை ஆக்டிவேட் பண்ணணும்னா உன் சக்கரா ரெண்டா உடைஞ்சு ஒண்ணு உரசற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. ஒரசர மாதிரியா? அதாவது ரெண்டு பிளேட நீ கச்சிதமா ஷார்ப் பண்ற மாதிரி உன் சக்கராவை பண்ணணும். அது இவன் உதவும். ரெண்டு துண்டா இருக்கிற இந்த பிளேட கச்சிதமா ஷார்ப் பண்ற மாதிரியா? அதேதான், கச்சிதமா ஷார்ப்பா பண்ணணும். அதான் ட்ரிக். நல்லா கச்சிதமா ஷார்ப்பா இருக்கணும். ஓகே, ஆரம்பிக்கலாமா? எதிரில் இருக்க வாட்டர் பால்னடா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எந்த மாற்றமும் இல்ல. ஃப்ளோ தெரியல, இப்பதானே first try, அதுக்குள்ள வந்துருமா? ஆல்ரைட். பல மடங்கு பவர் எடுக்கணும் அதுக்கு. நாம எதிர்பார்த்த மாதிரி எடுத்தாடுறா புக்கு. கண்டிப்பா ரொம்ப நேரம் ஆகும். பொறுமையா இருக்கிறத தாண்டி நமக்கு வேற வழியே இல்லை. நீ இருப்பப்பா புக்கு படிச்சுன்னு அவர் என்ன பண்றது? ஏலே நீங்க போய் ட்ரைனிங் எடுங்களேன். வந்து வேடிக்கை பார்த்துனுந்தா. வெட்டியா இருக்காங்கப்பா, ட்ரெயின் இல்லை போல. தேவைப்படுற பொருள் எல்லாம் இருக்கு. சரி, இத வச்சு என்னுடைய சொந்த சாக்குரா ஃபுட் பீல்ஸ செய்ய முடியும். நருட்டோ பயிற்சி பண்ற விதத்தை பார்த்தா கண்டிப்பா அவனுக்கு இது தேவைப்படும். அந்த முட்டாளுக்கு தன்னம்பிக்கை மட்டும் முன்னேற்றத்துக்கு பத்தாதுன்னு எப்படி நான் புரிய வைப்பேன்? உடல் அளவுல அவன் தயார் ஆகலைன்னா இந்த பயிற்சி அவனுக்கு எதிராவே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட முக்கியமா அவனுக்கு இருக்கிற ஸ்பெஷல் திறமைகளால எப்ப வேணாலும் அவனுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அவனுக்கு உதவி பண்ண என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவேன். மழை வேறையா? இன்னும் ஹெவி ஆகுமே வாட்டர். அதானே கஷ்டம். இப்ப இன்னும் பயங்கரமா இருக்கும். அடர்த்தி அதிகமாயிடும். விடுந்து விடியல மழை பார்த்ததுனால இருட்டாയി வெச்சமாயிடு. என்னால முடியல. இல்ல என்ன டெக்னிக் கண்டுபிடிக்கணும்டா நீங்க. ஐயா
இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஐயா. நருட்டோ இப்போ கூட பக்கத்துலயே நிக்கலாம்ல அவருக்கு. ஆயா வந்து படுத்துக்கிட்டாரு. டெம்பிளா நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்துட்டானுங்க இங்க. சீக்கிரம் தெரிஞ்சிடும், இது சாதாரண டெம்பிள் கிடையாது. நாம சரியா தான் வந்திருக்கோம். ஆட்டாங்க. துறவிங்களா இருப்பாங்க தான், இருந்தாலும் என்ன நடக்குது? யாரோ ஐன்வான் சீலை உடைச்சு வந்திருக்காங்க. லாட்சினிக்கு எச்சரிங்க. இவங்க கிட்ட சொன்ன உடனே ஜாஷினோட விதிமுறையை ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல. பேசினாலும் எந்த பிரயோசனமும் இல்ல. அவங்களோட ட்ரெஸ் பாருங்க. அப்படின்னா இவங்க 2 பேரும் சந்தேகமே இல்ல, இவங்க அகாட்ஸ்கி கும்பல் தான். எவ்வளவு பெருசா வச்சுக்கிறாங்க இது கட்டுறது 3 எதிரிகள் யார் அவங்க? இருக்காரு. அகாட்ஸ்கி கும்பல சேர்ந்தவங்க மை லார்ட். கண்டிப்பா ஒரு நாள் அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா சரி, நான் அவங்கள அவன் பார்த்து ஊர்ல இருக்கானா, போயிட்டான்னு நினைக்கிறேன் அவன். சோறாங்க. நான் ஊர் சுத்தி பார்க்க போறேன் தானே கிளம்புனான் பில்லர்ல. உள்ள இருந்து புதுசா ஒருத்தன் வருவான்னு பார்த்தா அதே மாதிரி இன்னொருத்தன் வரான். இப்ப வந்திருக்கிறது சாதாரண ஆள் கிடையாது. நம்முடைய பிங்கோ புக் படி பார்த்தா இவனுடைய ஒர்த் 30 மில்லியன். ஏய், நம்ம காசுக்காக மட்டும் இதை பண்ணல, தெரியும்ல? காசுக்காக எப்படிப்பட்ட ஒரு மாங்க கொண்டோம்னா அந்த பாவம் நம்மள தான் வந்து சேரும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அத பணம் இருந்தா தித்து வச்சிடலாம். எங்க போனாலும் இதான் உண்மை. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இவரும் டார்கெட் தானா? அந்த வழியில திரும்ப போயிடுங்க. அப்ப நீங்க காரணமே இல்லாம எங்களை கொன்னுடுவீங்களா என்ன? நல்லது. ஆனா நான் என்னைக்கும் காரணம் இல்லாம கொல்ல மாட்டேன். லேண்ட் ஆஃப் ஃபயர்லயே இந்த ஃபயர் டெம்பிள் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்த இடம். கிஃப்ட் ஆஃப் த ஸ்டேஜஸ்னு சொல்லப்படுற சக்தி வாய்ந்த மோஸ் எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. அதுலயே இவனுடைய விலை 30 மில்லியன். ஏன்னா ஒரு காலத்துல லேண்ட் ஆஃப் ஃபயருடைய ரூலரை பாதுகாத்த கார்டியன் ஷினோபி ஆஃப் 12ல இவனும் ஒருத்தன். அதுக்கான ப்ரூஃப் அவ இடுப்புல கட்டி இருக்கிற துணியிலேயே இருக்கு. த ஃபயர் எம்பலம். உண்மையாவா? கார்டியன் ஷினோபியா? பாஸ்மாவையும் உனக்கு டார்கெட் வைப்பானுங்களோ? உன் கதையை முடிச்சிருவேன். எப்பவும் எனக்கே வேலையை கொடுக்குறேன். வாயை மூடு காக்கஸ். வேலை ஆரம்பி. என்ன நம்ம சாமி மாதிரியே இருக்கு. அவன் என்ன பண்றான்? அவன் என்ன பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. தாக்குதல் ஆரம்பி. நல்லா இருக்குல்ல. காட் பவரே வச்சுட்டு இருக்காரு போல. ஆமா, கிட்ட வருவ நீ அவனை. சப்பாத்தி மாவு போட்டு குத்துற மாதிரி தான் குத்துறாரு. ஐயோ சிரிப்பா இருக்கு. ஆகாயத்துல புரட்டுறாரு போல. ஆமா, இது என்ன? ஆனா அவனுங்க எங்கிருந்து வருவானுங்க. என்கிட்டயே சடங்கு செய்யறத பத்தி பேசும்போது எனக்கு கோபம் தான் வருது. ஜாஷின் இதுக்கு என்ன கண்டிப்பா தண்டிப்பாரு. என் கோபம் உச்சத்துல இருக்க. ஹேய் காக்கசு, இங்க இருக்கிறவன் ஜின்சுரிக்கு இல்லல. இவனுக்கு எதிரான ஜாஷினோட சடங்குகளை பயன்படுத்தலாம்ல. என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா ஒண்ணு மறந்துடாத, அவனோட ஒர்த் 30 மில்லியன். அதனால ஜாக்கிரதையாயிரு. அடையாளம் தெரியாம இருக்கணும். ஒருத்தனோட உயிரை எடுத்து நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். உன்னோட எண்ணமே தப்பா இருக்கு, அசிங்கமா இருக்கு. என் வழியில வராத காக்குசு, இவனை நான் பாத்துக்கிறேன். ஒண்ணுமே ஆகலாமா? ஃபயர் டெம்பிளோட செரிக்கு உன்ன மாதிரி ஒருத்தன் கிட்ட தோத்து போக மாட்டான். ரைகோ 1000 hand strike. என்னடா கோயிலே காணோம். ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களே. இதேதான் அங்கேயும் பண்ணோம்.
நாம எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல கண்டிப்பா எந்த ஜிஞ்சுரிக்கையும் இல்ல. என்னோட சடங்கை முடிச்சதும் நாம அடுத்த வேலைக்கு கிளம்பலாம். எப்படா இவனை நான் கலெக்ஷன் ஆபீஸ்க்கு எடுத்துக்கிட்டு போகணும். எனக்கு அந்த பணம் வேணும். பணம் தான் எனக்கு முக்கியம். அட போங்கடா, எங்க உனக்கு வந்தாலும் புரியுதா இல்லையா? நீ அவரு அவங்கள பார்க்கலாம் நிறைய அசால்ட்டா புரியும். ரொம்ப வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. உங்க மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. லீஃப் வில்லேஜ்ல இந்த தகவலை சேர்த்தாக்கணும். நல்லது. இன்னும் டைம் ஆகும்னு சொல்றியா? லேண்ட் ஆஃப் ஃபயர் ரொம்ப பெருசு, அதனால கண்டிப்பா டைம் எடுக்கும். நம்மளோட எல்லா வேலையும் தாமதமாகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நீ மட்டும்தான். இது வர வலிக்குது. ஆனா என்ன பண்றாங்கன்னே காட்டல. ககாஷி சென்சை, இத செய்யறதுக்கு ஒருவேளை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷேடோ கிளவுட்ஸ் தேவைப்படுமோ? இந்த வாட்டர் ஃபாலை கட் பண்றதுக்கு உனக்கு தேவைப்படுறது நிறைய அமௌண்ட் ஆஃப் சக்கராவை விண்டா மாத்துறது தான். நீ எவ்வளவு க்ளூன்ஸை உருவாக்குறியோ அந்த அளவுக்கு உன்னோட சக்கரஸ் பலவீனமாகும். அது மட்டும் இல்லாம அந்த நீர்வீழ்ச்சியில 10 பேர் நிக்கிறது ரொம்ப கஷ்டம். இத சாதிக்கிறதுக்கு வேற இடம் இல்ல தம்பி. இதுக்கு கண்டிப்பா ஒரு ட்ரிக் இருக்கணும். அத கத்து கொடுக்கறீங்களா இல்ல நான் இங்கேயே இப்படியே நிக்கட்டுமா? நீ உருவாக்குற சக்கராவை உனக்குள்ள நீ குறைஞ்ச நேரத்துல தான் வச்சுக்கிற. நீ நிறைய நேரத்தை எடுத்துக்கோ. சக்கராவை உனக்குள்ளவே. ஆனா அது அவ்வளவு நேரம் தக்க அசால்ட்டா சொல்லு. வச்சுக்கிட்டு எப்படி உதவும்? நீ இன்னும் பயிற்சியில தான் இருக்க நருட்டோ. பேட்டல பத்தியெல்லாம் நீ இப்ப கவலைப்படாத. இதை நீ முழுமையா கத்துக்கிட்டதும் உன்னால வேகமா செயல்பட முடியும். எல்லாம் சரிதான். இவனுக்கு சொன்னா புரியாதா? இங்க பாரு, nature பண்ணாதடா, change பண்ற book படிக்கும்போது. technique கத்துக்கிறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும். இலையை கட் பண்றதுக்கான டெக்னிக்கை கத்துக்கிறதுக்கு இன்னும் 6 மாசங்கள் ஆகும். ஆனா சில மணி நேரங்களே நீ அதை சுலபமா கத்துக்கிட்ட. நீ அவசரப்பட வேண்டியதல்ல. எதிர்பார்த்ததை விடவே நீ வேகமா கத்துக்கிட்டு இருக்க. சாஸ்கேக்கு கூட சக்ராவோட நேச்சரை லைட்னிங்க்கு மாத்தே சிடோரிய கத்துக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிச்சு. ஆமா அதேதான். சாஸ்கே அளவுக்கு நானும் பலசாலி ஆகணும். பேச சாஸ்கின்ற பேர் சொல்லி சொல்லி பண்ண வச்சிடலாம் போல. சரி, எமௌண்ட்டை போட்டு கொடுத்த சோஃபாவை அது டேஞ்சர். அங்க எப்படி வந்துச்சு? அப்படியே செய்யற. என்னது என்ன பண்றாங்க? ஓ இன்னும் பெருசாக்குறாரு. ஐயா அவன் அதே முடியலன்றா, நீங்க இன்னும் பிரீப் பண்ணி. இந்த ஷெர்லாக்ல நிறைய வரத்துக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. உன்னையும் தேவையில்லாம கஷ்டப்படுத்துறான்ல. முடியல. ஒண்ணும் இல்ல. ஐயோ பாவம். கஷ்டம் இருக்கு. நான் நல்லாதான் இருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். இது பாவியான போதும். மனுஷன். இனி புலமாம வேலையை ஆரம்பி. மல்டி ஷேடோ க்ளோன் ஜூஸ். இந்த எபிசோடு வந்து 2 விதமாக இருக்குங்க. ஒரு பக்கம் அவனை நினச்சி கடுப்பாகுது, இந்த பக்கம் நம்ம நட்டுவது பார்க்குறப்போ சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இவன் இவ்வளோ பண்ணியும் இங்கே வந்து அசால்ட்டாக எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். சரி ஜிஞ்சுரிக்கே தான் அசால்ட்டாக பிடிக்கிறானுங்கன்னா 12 நிஞ்சா கார்டியனில் அவரும் ஒருத்தர், அவரையும் அசால்ட்டாக பிடிக்கிறானுங்க. டே இப்போ உங்கள் எவன் தாண்டா அவங்கள இது பண்ணுறது, நான் நினச்சே இவர் சமாளிப்பார் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். பார்த்தா இவரும் அதே தான், ஒரு செகண்டில் முடிச்சிடறானுங்க. என்ன இளவு தான் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு காட்டவும் இல்லை. என்ன மந்திரம் போடுறானுங்க அப்படி என்ன இதுன்றதும் தெரியல. எல்லாரையுமே பிடிச்சிட்டு ஏதோ தோல்ல துண்டு போட்டுன்னு போற மாதிரி எடுத்துட்டு போனோம். என்னதான்டா இது காட் லெவல்ல இருக்காரு. அவரையே ஒன்றும் பண்ண முடியலன்னா என்ன செய்யுதுன்னே தெரியல. அங்க வந்து சோரான்னு ஒரு பையன் இருப்பான். 4 நரி 4 வால் நரின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்த வரைக்கும் அவனும் ஊர் வந்து எதிர்க்கும். அவனும் நரோட்டோ கதை மாதிரி தான் இருக்கும். அப்போ நரோட்டோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவனும் தெரியுமே கொஞ்சம் இதை ஃப்ரெண்டாகி ரிலீஃப் வில்லேஜுக்கு கூப்பிடுவான். ஆனால் ரிலீஃப் வில்லேஜுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு நிறைய மக்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு நான் சுற்றி பார்க்க போகிறேன்ட்டு போயிடுவான். அது இவங்களுக்கு தெரியாமல் இங்கே வந்திருக்காங்க. ஸோ சோரா ஒருமே பிடிச்சாதான் உண்டு. ஸோ அதான் அவங்க ஊரில் இல்லாததுனால நல்லது தான் போச்சு. ஆனால் வந்திருந்தா நேற்று பிடிச்சிருப்பானுங்க. ஏன்னா இப்போ இவர் இருந்தோம் அதை இவரையும் அசால்ட்டாக முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவனையும் பிடிச்சி தான் வந்திருக்க போகிறாங்க.
ஸோ நல்ல வேளை அவன் ஊரில் இல்லாத நல்லதாக போச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, இந்த கார்டியன் நிஞ்சாவையும் உனக்கு வந்து விற்கிறதுக்கு தான் பார்க்குறான் கூட இருக்கவன். அதாவது மெயின் அவன் வந்து ஜிஞ்சரிக்கு அது ஒரு மட்டும்தான் எய்மாக பணப்பேய். இருக்கான். ஸோ இவனுக்கு வந்து கார்டியன் நிஞ்சாவும் பிடிக்கிறாங்கன்னா அப்போ ஆஸ்மாக்கும் பிரச்சனை இருக்குது. சப்போஸ் லீஃப் வில்லேஜுக்கு வந்தாங்கன்னா இவனுக்கு வந்தாங்கன்னா ஆஸ்மாவையும் டார்கெட் வைப்பானுங்க. இவனுக்கு என்ன தாண்டா பண்ணுறது, காசுக்காக ஒரு பக்கம், பவருக்காக ஒரு பக்கம், எல்லாருமே இந்த மாதிரி கொண்டு குவிச்சுன்னு இருந்தால் என்ன தாண்டா அவனுக்குதுன்ற மாதிரி இருக்குது. ஒருத்தனுக்குள்ளே ஒருத்தன் வேரியேஷன் இருக்குது தான், ஒருத்தன் ஒரு இதுக்கு ஓடுறானுங்க. பட் இது எல்லாமே அதான் டோட்டலாக பார்த்தா மொத்த ப்ரெஷர் திரும்ப லீஃப் வில்லேஜ் மேலே தான் திரும்புது. இவனுக்கு எல்லாத்துலேயும் முடிச்சுட்டு திரும்ப அங்கே தாண்டா வருவாங்கன்ற மாதிரி இருக்குது. ஆமா அவங்க லைனா ஒரு பீஸ்டா 1 2 3ன்னு அப்படியே முடிச்சுட்டே கடைசியா லீஃப் வில்லேஜுக்கு வருவானுங்க போல இருக்கு. ஸோ காரா மட்டும்தான் இங்கே தப்பிச்சிருக்குது. அது கூட நருட்டோ இவங்கெல்லாம் இருந்ததுனால அது ஒன்று ஆச்சு. இங்கே இவங்கெல்லாம் வந்து அப்படியே அசால்ட்டாக போகிறாங்க. இந்த இப்போது டூட்டையில் அந்த பொண்ணு பாருங்க, என்னமோ யாருமே இல்லாமல் அனாதையாக ஏதோ தொங்க விட்டு அப்படி போகிறதெல்லாம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அது அவளுக்கும் லைஃப் இருக்கும், நருட்டோ மாதிரி தான் அவ்வளோ அந்த கிராமத்தில் எப்படியோ தெரியாது, அதெல்லாம் காட்டவே இல்லை. அவளையும் கண்டிப்பாக ஒதுக்கி தான் வச்சுருந்துருக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அனாமத்தாக ஒரு உயிர் எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நருட்டோக்கு இதெல்லாம் தெரிய வந்தால் அவ்வளோதான் வெறி கொண்டு ஆகிடுவான். அவன் வெறியானாலும் அதுவும் பிரச்சனை தான், நரி வந்துடும்ன்றது ஒன்று. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஸோ அந்த நரி இல்லாமல் நீ உனக்கு கற்றுக்கணும், உனக்குன்னு ஓனாக இருக்கணுன்றதுக்கு தான் கக்காஷி இப்போ இவ்வளோ கொடுத்துட்ருக்காரு. அது கற்றுக்கிட்டா ரொம்பவே நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பவர் வேணும். எல்லாருமே இப்போ இவங்க எல்லாமே ஜிஞ்சுரிக்கு பவர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காரா மட்டும்தான் அவனுக்குன்னு ஒரு பவர் யூஸ் பண்ணால் கொஞ்ச நேரம் அவனால் டேக்கிள் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நருட்டோவும் அந்த மாதிரி அவனுக்குன்னு ஒன்று ஓனாக வச்சுக்கிட்டாதான் அட்லீஸ்ட் என்ன டிஃபெண்டாவது பண்ண முடியும். அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க யாருனா வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரி அப்படியாவது அது பாசிட்டிவாக இருக்கும். இல்லைன்னா சத்தியமாக அவனுக்கு நருட்டோவே முடிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா போன எபிசோட்ல சொன்னாங்க லீஃப் வில்லேஜை காப்பாத்துறது நரோட்டோ தான் அப்படின்ட்டு. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க, நரோட்டோ மட்டும் கிடையாது. கக்காஷில இருந்து ஏகப்பட்ட பேர் அதுக்கு பின்னாடி இருக்காங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. அதனால தான் அந்த அளவுக்கு போறது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அப்போ சொல்ல மறந்துட்டேன், அதனால இப்போ சொல்றேன். அதுதான் ஜிஞ்சுரிக்கினா மட்டும் காப்பாற்றுவேன். ஏன்னா இப்போ இங்கே மற்ற வில்லேஜில் இருக்கும் ஜிஞ்சுரிக்கு தான் அவங்கள அசால்ட்டாக பிடிக்கிறாங்க. நருட்டோ மட்டும் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கான இவ்வளோ பேர் அவனுக்கு உதவி பண்ணனால தான் எக்ஸ்ட்ரா அவனுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க. பெருசுலேருந்து, கக்காஷ்லேருந்து, எமோட்டோலேருந்து, ஆஸ்மாலேருந்து, பாட்டிலேருந்து எல்லாருமே ஒரு விஷயத்தில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேரும் அவன் வந்து அவனுக்குன்னு ஒன்று பண்ணுறதுனால தான் அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறான். மற்ற ஜிஞ்சுரிக்கோட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அதுவும் காரணம். வெறும் நரி மட்டும் இருக்குன்றது காரணம் இல்லை. இப்போ லீஃப் வில்லேஜ் பிரச்சனை வர்றது நரோட்டோனால தானே. அவனுக்குள்ள அந்த டைல் இருக்கிறதுனால தான் இந்த லீஃப் வில்லேஜுக்கே ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னும் போது அவன் கற்றுக்கிட்டு தான் ஆகணும், காப்பாற்றி தான் ஆகுதுன்ற பொறுப்பும் அவன்கிட்ட இருக்குது. அவனை அறியாமல் தான் வந்தது, அவனை ஆசைப்பட்டு வச்சுக்கல, உள்ளே வந்ததுனால தான். ஆனாலும் அவனால் கிரியேட் ஆகும்போது அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குது, அவனும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் இருக்குது. ஸோ அதான் மற்ற வில்லேஜ்லாம் வந்து இந்த ஜிஞ்சுரிக்கு செத்தா போதும், நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அவனுக்கு கொன்னாலும் எனக்கு அது உயிரோடு இருந்தாலும் பிரச்சனை தான், செத்தாலும் எனக்கு நிம்மதி தான், எங்கள் கிராமம் பாதுகாப்பாக இருக்கலாம்னு அப்படி யோசிக்கிறாங்க. லூசு பசங்களா, அவன் செத்து அவங்க பவர் எடுத்தால் மொத்த பேர் வந்து உங்கள் அழிக்க தாண்டா போகிறாங்க, அதுக்கு நீங்களும் உறுதுணையாக தான் இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டது வந்து லீஃப் வில்லேஜ் மட்டும்தான். ஏன்னா இந்த பவர் எடுத்தால் ஒட்டுமொத்தமாக அவனுக்கு வந்து அழிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறானுங்க. ஸோ அவனை பாதுகாக்கிறது தான் மெயின் இதுவாகவே உங்களுக்கு இருக்கும். காப்பாற்றி வில்லேஜை காப்பாற்றுறதுக்கு இவங்க இந்த நிறைய அழகாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாசிட்டிவ் வேல நல்லபடியாக ஒரு கெட்ட எண்ணம் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா வில்லேஜும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லா வில்லேஜும் தப்பிச்சிருக்கும். ஆனால் அதை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே நருட்டோக்கு இந்த லீஃப் வில்லேஜ் மட்டும்தான் நருட்டோ ஒரு மனுஷனா, அதாவது பாதி பேர் மக்கள் வந்து சில பேர் நிறையா தான் பார்க்குறாங்க நருட்டோவை. சில பேர் அவனும் ஒரு ஹியூமன் தான், அவனுக்கும் மனசு இருக்குன்றது கூட பழகிறப்ப தான் தெரியுது. எட்ட இருந்து பார்த்தா அவனை நிறைய அவன் வந்து இப்படின்னு தெரியும். பட் பழகிறப்ப தான் அவனுடைய குணம் என்னன்றதே நம்மளுக்கு தெரியும். அப்படி தான் இன்னொரு வில்லேஜுக்கு போகிறப்போ அடுத்த ஜிஞ்சுரிக்கு பார்க்குறப்போ அவங்களுக்கும் அந்த மனமாற்றமே வருது. அது காராக்கும் நடந்துச்சு, இங்கே இவனுக்கும் கோட்டைகளுக்கும் நடந்துச்சு. ஸோ அவனால் புரிய வைக்க முடியுது. இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு நடந்தால் நல்லாயிருக்கும். அவன் வந்து கூட இருக்கவங்க புரிய வைக்கிறான், அவனுடைய ஜிஞ்சுரிக்காக இருக்குது அவங்களுக்கும் புரிய வைக்கிறான்றப்போ அது நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இவன் மெயின், இவன் இருந்தால் தான் நிறையவே மாறும். இல்லைனா இது வந்து எல்லாமே அசால்ட்டாக முடிஞ்சிட்டு இது இப்படி தானே அப்படி தானே மக்கள் இப்படி தானே அப்படின்ற மாதிரியே போயிடும். அது ஸோ இங்கே ஒருத்தன் தான் போராடுனுக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு துணையாக லீஃப் வில்லேஜ் இருக்குது, பாதி பேர் இருக்காங்க. அது முழுசாக மாறினா இன்னும் நல்லாயிருக்கும். அது மற்ற ஊருக்கும் போச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இன்னும் எவ்வளோ ஜிஞ்சுரிக்கு அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க, பிடிக்காத ஜிஞ்சுரிக்கில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவன் பண்ணுற எல்லாமே அந்த ஊருக்கும் போகும், அதுவும் மாறும். ஸோ அதனால தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஆனால் டிலே ஆக தான் அது பயம் கூடுது. ஒரு மாதிரி அசால்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குங்க. இவ்வளோ நடக்குது, அட்டாசிக்னா நடக்குதுன்றாலும் அதுக்கான ஸ்டெப்பு ஹெவியாக எடுக்கிற மாதிரியே இல்லை. இங்கே சுன்னாடை பாட்டி மட்டும் தான் தவிச்சுன்னு இருக்காங்க அதை நினச்சி.
மிச்ச வில்லேஜ்ல அசால்ட்டாக இருக்குது, அது நடந்தா என்ன போனா என்ன அப்படின்னு இருந்தா கண்டிப்பா பெரிய ப்ராப்ளம். அவங்களுக்குலாம் என்ன நிறைய அழிஞ்சா போதுன்ற கான்செப்ட்ல தான் அவங்க எல்லாரும் இருக்காங்க. ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நருட்டோ இங்க ட்ரைனிங் போயிட்டு இருக்குங்க. சாகுராவும் சாய் வந்து வேடிக்கை பார்த்துருந்தா, நீங்களும் என்ன கத்துக்கோங்கடா, நீங்களும் ஹெல்ப் பண்ணணுன்றீங்க, அவனுக்கு துணையா நிக்க போறீங்க நாளைக்கு. ஸோ நீங்களும் பவர் ஆகணும்ல, நீங்களும் என்ன பர்சனலாக ட்ரைனிங் எடுத்துக்கலாம். பட் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்க. கக்காஷி அங்கே இருக்காரு, சாக்குராவுக்கு பாட்டி அங்கே பிஸியாகிறாங்க, அவளுக்கு ஆள் இல்லை. ஃப்ரீயா இருக்காங்க. சாய்க்கு ஏதோ டான்ஸோ அவன் இது பார்த்துட்டு இருப்பான், இவன் இங்கே இருக்கான். ஸோ இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை தான் புரியுது. பட் பர்சனல் நீங்கள் 2 பேராவது எதனா பர்சனலாக பண்ணலாம்ல, நீங்கள் 2 பேர் மாற்றி மாற்றி ட்ரைனிங் பண்ணிக்கலாம்ல, அது பண்ணியிருந்துருக்கலாம். இங்கே வந்து அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி. பார்க்க நரோட்டாக்கு ஃபுட் வைஸ் டயர்டாகும் போது ஓகே கொடுக்கறதுக்கு அப்படி அவ சாக்குறா யோசிக்கிற வேற என்ன பண்றதுன்னு தெரியல அவளுக்கும். அதனால அந்த மாதிரி ஓகே, ஏதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.